வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருமே இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. அதில் ப்ராக் லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணி சம்மர் ஸ்லாமுக்காக சேலஞ்ச் பண்ணியிருப்பார். என்னடா தான் நடக்குது, ஓபா கிங் ஆச்சு, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓபா ஃபெமி அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். வரும்போதே மக்களுடைய ஆதரவு இருக்குதே, உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. ஓபா ஃபெமி இப்போ கிங்கு. இப்போ அவர் யாரை சாய்ஸ் பண்ண போகிறாரு? ஒன்று சாமி ஜெயினை, இல்லாட்டா அவர் ரோமன் ரெயின்ஸை சாய்ஸ் பண்ணலாம். ஃபேன்ஸ் மத்தியில் ரோமன் ரெயின்ஸை தான் சாய்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஓபா ஃபெமி மக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்பவே ஃபன்னாக இருக்குல்ல, இது ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம், உங்களுடைய ஓபா இப்போ கிங்காக மாறிட்டேன். இந்த க்ரௌன் ஏன் கிட்ட இருக்குது. இப்போ என்னால் சம்மர் ஸ்லாமில் எந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோத முடியும் அப்படிங்கிற சாய்ஸை சொல்ல முடியும். ஜே சொன்னான், இந்த கிங் ஆஃப் தி ரிங்கில் ஓபா உன்னால் வெற்றி பெற முடியாது, நான் தான் வெற்றி பெறுவேன், இதுக்கு முன்னாடி ஹெவி வெயிட் சாம்பியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசினான். ஆனால் கடைசியில் இப்போ இந்த இடத்துல க்ரௌன் யார்கிட்ட இருக்குது? ஓபா ஃபெமியான ஏன் கிட்ட இந்த க்ரௌன் இருக்குது. நான் தான் இந்த வருடம் கிங் ஆஃப் தி ரிங். மக்களே, நீங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறீங்க நான் யாரை சாய்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் நான் யாரை சாய்ஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு ஓபா ஃபெமி பேசும்போதே அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் வர்றாருங்க. ப்ராக் லெஸ்னர் இந்த அரங்கத்தில் வந்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பிகாஸ் ஓபா இப்போ கிங்கு, ப்ராக் எதுக்குப்பா வந்திருக்காருன்னு. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வரும்போதே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு. அண்ட் ப்ராக் லெஸ்னர் பால் ஹேமன்ட்ட மைக்கை கேட்குறாரு. பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மைக்கை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அரங்கத்தை ஒரு கருடன் தன் இறைய சூரியட்டத்துக்கு சுற்றும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார் ஓபா ஃபெமியை. ஒரு இடத்துல ரிங்குக்கு மேலே ஏறிட்டார். ஏறினதுக்கப்புறம் ஓபாவை பார்த்து, ஓபா செல்லாக்குட்டி, ராஜாவை மறுட்டியா போல இருக்குது, நீ கிங் ஆஃப் தி ரிங் வெற்றி பெற்றதை பற்றி பாலி என்கிட்ட சொன்னான், ஆனால் நான் பார்க்கலப்பா, மன்னிச்சுக்க. இந்த கிங் ஆஃப் தி ரிங்கில் நீ வெற்றி பெற்ற பற்றியா ராஜாவா, அதை எனக்கு பார்க்க தோணலை. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் பல பேருக்கு உன் மேட்சை பார்க்க பிடிக்கல, அவங்க பார்க்கவும் இல்லை. ஒருவேளை நான் இந்த அரங்கத்தில் இப்போ நிற்கிறேன் பற்றியா, இந்த நேரம் மக்கள் அனைவரும் டிவியை பார்த்துட்டு இருக்க வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. நீ கிங் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றியே, அதை யாருமே பார்க்கல. சரி, உன் கதையை தான் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல, இப்போ எதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன்? இது பொதுவாகவே உனக்கே ஒரு கேள்வியாக இருக்கும்ல. ஓபா, நான் உன் கதையை முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய ஃபார்மில் நான் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தேன். உன்னை பற்றி நான் எனக்கு மைண்டில் ஒரு யோசனையும் இல்லை. பால் ஹில்டர் கேட்டுப்பாரு, நான் உன்னை பற்றி பேசவே இல்லை. ஆனால் பால் ஏமன் நீ பேசுனதை பற்றி என்கிட்ட சொன்னான். அதாவது வீக்லி நீ என்னை பற்றி கேவலப்படுத்தினியாமே. அதுவும் என்னை எப்படி சொன்ன தெரியுமா? என்னை ஒரு கிளவர், என்னை ஒரு கோலை அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்னை பார்த்து லிட்டில் பீச், நான் ஒரு குழந்தை மாதிரி அழுறவேன் அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் சொன்னீங்க, என் முன்னாடி சொன்னியா ஓபா? அவ்வளோ பயமில் என் முன்னாடி நீ ஒரு கோலை, நீ ஒரு குழந்தை மாதிரி அழுற, இந்த மாதிரி ப்ராக் லெஸ்னர் முன்னாடி சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல. டே கோலை பயலை, ஆம்பளையாக இருந்தா நான் முன்னாடி நிற்கிறேன். இப்போ என்னை பார்த்து சொல்கிறா கோலை, இப்போ சொல்கிறா என்னை பார்த்து குழந்த மாதிரி அழுறேன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓபா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட உன் வாழ்க்கையில். ஆல்ரெடி என் கூட மோதிட்ட, நான் உன்னை ஒருக்கா வீட் பண்ணிட்டேன். மீண்டும் என்னுடைய லைனில் நீ கிராஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குற ஓபா? நம்ம கிங் ஆஃப் தி ரிங்காக மாறிட்டோம், நாம தான் இப்போ இந்த WWE ராஜா, ஈச் சாம்பியன்ஷிப் சம்மர்ஸ்லாம் இதை நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் ஒருவேளை மனசு வச்சேன்னா பால் ஹேமனை கூட இந்த வருஷம் கிங் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற வச்சு அவனை கிங்காக மாற்றிருப்பேன் இல்லையா பால்? நான் நினச்சா எல்லாத்தையும் பண்ணிடுக்குவோம்ல, ஆனால் நான் நினைக்கல. ஏன்னா அதுதான் நான். ஆனால் நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி தப்பாக பேசுனியே, உன்னை சும்மா விடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ப்ராக் லெஸ்னர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியோடைய மெயின் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லோ ப்ளோ போட்டுட்டாரு.
அவர் வேறு நைஜீரியன். அப்போ யோசிச்சு பாருங்களேன் எப்படி வலிக்குன்னு. அப்படியே அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா ஓபாவோடைய மூஞ்சே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஏண்டா கையில் தாண்டா அடிப்பேன்னு சொன்னேன், இப்படி கட்டையில் அடிப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கலடான்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா சுருண்டு விழுந்துட்டார். அண்ட் இதே நேரத்தில் ஓபா ஃபெமியை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை பிராக் லெஸ்னர் ரூத்லெஸ்ஸாக அட்டாக் பண்ணி F5 ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு, நீ தாண்டா லிட்டில் பீச், அதாவது நீ தாண்டா இப்போ குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற, அந்த மெயின் பாயிண்டில் அடித்தா எல்லாருமே குழந்த மாதிரி தான் பிராக் அழுவாங்க. சரி, இப்போ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு. போகும்போது அடிபட்டு கிடந்தார் பார்த்தீங்களா ஓபா ஃபெமி, அவர் எழுந்துட்டாருங்க. எழுந்து இப்போ கூப்பிட்றாரு, பிராக் நில்லு நில்லு, நான் பேசுறதுக்கு முன்னாடியே நீ என்னை அட்டாக் பண்ணி போயிட்டுருக்கல, எனக்கு இந்த கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றியோ அல்லது வேறு சாம்பியன்ஷிப்போ அது தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை. நான் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், உன் முன்னாடி, உன் நேருக்கு நேராக உன் கண்ணு முன்னாடி சொல்கிறேன், பிராக் நீ ஒரு கிளவர், அதாவது நீ ஒரு கோலை. அதை உன் முன்னாடி சொல்ல சொன்னலாம், இப்போ சொல்கிறேன், நீ ஒரு கோலைடா. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, என் குழந்த மாதிரி அழுகிறேனா, நீ தாண்டா தோத்துட்டேன்னு ரசல் மினியால் குழந்த மாதிரி அழுத, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அழுத, நீ தாண்டா லிட்டில் பீச், அதாவது நீ தான் குழந்த மாதிரி அழுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு. என்கிட்ட கிங் ஆஃப் த ரிங் கிரீடம் இருக்குது, ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன், பிராக் ஐ எம் கம்மிங் டு சம்மர்ஸ்லாமில் உனக்கும் எனக்கும் பார்ட் 3 ஒரு மேட்சாக வச்சுக்கலாம். ஏன்னா சொல்கிறேன், உனக்கு தைரியம் இருக்குதா, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நீ தான் தேவை, சம்மர்ஸ்லாமில் நம்ம பார்ட் 3 மேட்ச் வச்சுக்கலாம். எப்போ நான்லாம் அதிர்ந்து போயிட்டேங்க. ஏன்னா ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம், இவர் கிங்காக மாறினதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்புக்காக தான் முதல்ல நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இப்போ சாம்பியன்ஷிப்பே பிராக் தான், பிராகு பக்கம் தான் போகிறாரு. சரி, பிராகோடைய ஆன்சருக்காக நான் காத்துட்ருந்தேன், அவரும் ஒரு ஆன்சர் போட்டார் பாருங்களேன். ஓபா, நீ என்ன 3வது முறையாக சேலஞ்ச் பண்ணுறியா, அது மினி ஆம்புலன்ஸ் சமஸ்லாம், நீ என்னை சேலஞ்ச் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் இந்த நேரம் இதே இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓபா, இது ஒரு சாதாரண பந்தயமாக இருக்க போகிறது கிடையாது, இது ஒரு ஸ்பெஷட்டிக்கான ஒரு பந்தயமாக இருக்க போகுது. ஓபா vs பிராக் at SummerSlam in hell in a cell match. hell in a cell matchuக்காக நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன்னா ஓபா ஃபெமி சொல்லிட்டாரு, ஹெல் இன் a cell மேட்ச் தானடா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அஃபிஷியலி பிராக் லெஸ்னர் vs ஓபா ஃபெமி ஹெல் இன் a cell match at SummerSlam. அப்படியே பேக் ஸ்டேஜில் மொட்டை மாமா கேட்குறாரு ஓபாட்ட, ஓபா அவன்கிட்ட கிரீடாக இருக்குது, நீ நினச்சிருந்தா சாம்பியன்ஷிப்புக்காக எந்த சாம்பியன்ஷிப் வேணாலும் சம்மர்ஸ்லாமில் மோதிக்கலாம், இப்போ இந்த கிரீடத்தை தூக்கி தூர போட்டுட்டு நான் இப்போ ஒரு பிராக் லெஸ்னர் கொண்டு தான் மோதுன்னு சொல்கிறியே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு க்ரௌனும் சாம்பியன்ஷிப்பும் எப்போ வேணாலும் நான் எடுத்துக்குவேன், எப்போ வேணாலும் அதை தேடி போய்க்குவேன், எனக்கு வந்துக்கும். ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல பழி வாங்கணும், அதுவும் பிராக் லெஸ்னரை. ஸோ பிராக் லெஸ்னருக்கும் எனக்கும் சம்மர்ஸ்லாமில் ஹெல் இன் a cell மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்று அதை சாம்பியன்ஷிப்புக்கு அகென்ஸ்டாக கேஷிங் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டார் நம்ம ஓபா ஃபெமி. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.